ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான சேரீ. ப்ரௌன் கலர் சேரீ, அதாவது மெரூன் கலர், அதாவது காப்பர் பேஸ், கோல்டு காப்பர் பேஸில் பார்டர் வந்து மெரூன் கலரில் சின்ன சின்ன லீஃப் டிசைன், ஃப்ளவர் டிசைன் மாதிரி மெரூன் கலர் சேரீ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகலாம். இதுக்கு வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேக்கில் கொஞ்சம் சிம்பிளான டிசைன் வச்சுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் பஃப் கேட்டிருந்தாங்க. அதனால நான் ஸ்லீவுக்கு மட்டும் பஃப் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டு லெஃப்ட் ரைட் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். பிரித்து எடுத்து வச்சுட்டு ஹைட்டு வந்து நான் செக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வந்து நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து 3/4 இன்ச்சு வந்து அந்த பார்டர் வச்சுக்கலான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிறேன். மேலே கீழேயும் 6 இன்ச்சு வந்து நான் ப்ளீட்ஸ் பிடிக்காமல் விட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோதான் கிளாத் வந்து இருந்தது. அதனால் வந்து இவ்வளோதான் கிளாத் இருந்தனால 6 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதிலிருந்து வந்து நான் ஃப்ளீட்ஸ் பிடிக்க எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பஃப்புக்கு வந்து அப்போ தான் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன ரொம்ப பெருசாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சைடு நான் வச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த கீழே நம்ம எந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் பிடிச்சோமோ அதே இடத்துல தான் ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும். நீங்கள் எச்சு கம்மியாக பிடிச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வைக்கிறதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்லீவில் தான் ஃபஸ்ட்லாம் பேக் டிசைன் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஸ்லீவ் ப்ளைனாக வேணும்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கை ப்ளைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து கிராண்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தா நமக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அப்படிங்கிறக்காக. ஓகேங்களா? இது மாதிரி நான் 2 சைடுமே வந்து அடித்து எடுத்துட்டேன். இப்போ என்னோடய லைனிங் கிளாத்து ஸ்லீவை வந்து இதை வந்து நான் அடித்து திருப்ப போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, கீழே வந்து நான் பார்டர் வந்து சிறுசாக இருந்தது. நான் பார்டர் வைக்கிறனால எனக்கு பிசுறு வந்து தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கோ. இது முக்கியமானது. ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்த பஃப் வந்து ஒன் சைடு எச்சு கம்மியாக போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த சென்டர் மார்க் பண்ணுறது. கீழேயும் மேலேயும் சென்டர் மார்க் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அது மேலேயே உள் சைடு வந்து வைங்க. லைனிங் கிளாத்தை உள் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெளி சைடு வச்சிட நம்ம எப்பவும் அடித்து திருப்பறக்கு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சிடாதீங்க. உள் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது சுருக்கம் இல்லாமல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்தாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான், நமக்கு வந்து ஒன் சைடு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பஃபெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஃபிட்டிங்கும் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்லீவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சி ஒவ்வொன்றா நான் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த கீழே வந்து அந்த பார்டர் வச்சு கையை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து என்ன தான் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே சரி, ஆனாலும் வந்து நம்மளை வந்து தோற்கடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதையெல்லாம் பயந்துட்டு அவங்க இப்படி இவங்க இப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் மேலே ஏறணும்னா அடுத்தவங்கள பற்றி நினைக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? எப்போ நம்ம அடுத்தவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் வரும். அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம அதை காதுலேயே போட்டுக்காதீங்க. நீங்கள் உங்களோட லைஃபு, உங்களோட தொழில், அதோட முன்னேற்றம், அதை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளை பேசுவாங்க. இன்னொரு விஷயம் வந்ததுன்னா நாளைக்கு அவங்கள பேசிட்டு போயிடுவாங்க. அவங்களோட வேலை அதுதான். பட் ஆனால் நம்மளோட வேலை அது கிடையாது. அதனால் வந்து
நீங்கள் வந்து பேசுகிறவங்கள பற்றி நம்மளை இப்படி பேசிட்டாங்க நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட வேலை என்ன, அதை வந்து நீங்கள் அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், நமக்கு என்ன வேலை இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுலேருந்து எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக யோசிங்க. அதில் வந்து எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. அதில் எவ்வளோ தெளிவாக 1க்கு 2 தடவை யோசித்து அதை பற்றி 4 பேர்த்துக்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அதுலேயும் பாசிட்டிவாக யார் இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த எதுவுமே செய்யாமல் எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு போயிடாதீங்க. நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மோட்டிவேஷனுமே அதில் போயிடும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து உங்களோட வேலையை என்ன முயற்சி என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கனாவே நீங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேறலாம், உங்கள் லைஃப்லையும் வந்து நீங்கள் முன்னேறி உங்கள் தொழில்லையும் முன்னேறலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பார்டருக்கும் லைனிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பார்டர் சைஸ் வந்து 3/4 இன்ச்சு வந்தால் போதும் எனக்கு. இதுலேயே வந்து நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு வைக்கலாம். உங்களுக்கு பார்டர் எவ்வளோ பெருசு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 3/4 இன்ச்சு போதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக அவங்க நாளைக்கு மேரேஜுக்கு இன்றைக்கி கொடுத்தது. அதனால் வந்து எனக்கு இதில் பேக்கில் வந்து அவ்வளோவா டிசைன் வைக்கிறதுக்கு டைமும் இல்லாதனால நான் இந்த மாதிரி பஃப் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் பஃப் வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோதான். இது மாதிரி நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நிறைய பட்டு பாவாடைக்கு அந்த மாதிரி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நல்ல கிராண்டான சாரீஸ்க்கும் வச்சாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் பார்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு லைனிங் வச்சுட்டு ஒன் சைடு வந்து நான் மடித்து அடிச்சுக்கிறேன். பிசுறு தெரியாமல் ஒன் சைடு மடித்து அடிச்சுக்கிறேன். ஒன் சைடு பிசுறு தெரிகிற மாதிரி மடித்து அடிச்சுட்டு அந்த பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கிற சைடு வந்து வச்சு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு மேலே 2ஐயும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிசுறு தெரியாமல் மடித்து அடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே நான் அடிச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அதாவது அந்த கோல்டு காப்பர் மிக்ஸ்டு ப்ரௌன் சாரீக்குமே ஸ்லீவ் அதாவது ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்ததுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஹைட் 2ம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்களா ஸ்லீவு? இந்த ஸ்லீவு தான் அந்த ப்ளவுஸில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நான் பாருங்கள், பேக்குக்கு வந்து இந்த மாதிரி பாட் நெக்கில் நாட்டு கொடுத்துருக்கேன். நாட்டில் 3 ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக்குக்கு ஸ்லீவுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப அர்ஜெண்ட்டாக தைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் வந்து இன்னொரு டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.